பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவு அன்புமணி ராமதாஸ் அஇஅதிமுகவோடு இணைஞ்சிட்டாரு. இப்போ ராமதாஸ் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணா சரியா இருக்கும், அவர் ஒரு அரசியல் வாழ்க்கையில என்ன பண்ணுவார் நீங்க? ராமதாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்றை பொறுத்தவரை அவர் அன்புமணி அவர்கள் இல்லாத இன்னொரு கூட்டணியில இணைய வேண்டும், இல்லாட்டா தனித்து போட்டியிட வேண்டும். அன்புமணி இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகா இருக்கிறது. விசிகா இருக்கக்கூடிய கூட்டணியில ராமதாஸ் இணைந்தாலும் திருமாவளவன் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுப்பாரா, அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லாட்டா தனித்து போட்டிட்டார் அப்படின்னா எதை உறுதி செய்வதற்காக ராமதாஸ் அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னா, நான் தான் உண்மையான பாமக அப்படின்னு உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர் அன்புமணி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இல்லை அன்புமணியை எதிர்த்து வெற்றியை, ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை அவர் பெற்று காண்பித்தார் அப்படின்னா வன்னியர்கள் எல்லோரும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பக்கம்தான் நிற்கிறார்கள் அப்படின்றதுக்கு உதாரணம், நான் அன்புமணி அவர்களை விட இவ்வளவு அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறேன் மூலமாக அப்படின்றத காட்டுவதன் மூலமாக கட்சியை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழி இருக்கு. இன்னொன்று திமுகவுக்குள்ள வர வழி. திமுகவுக்குள்ள வர வழியில் இருக்கக்கூடிய தடையை பற்றி நான் சொல்லிட்டேன். அது தொடர்பாக 2 தரப்புக்கும் ஒருவேளை திமுக ராமதாஸ் அவர்கள் வருவது அப்படின்றது ஒரு பலமாக பார்த்து திருமாவளவன் அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு வழியை, ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃப்ரேம் பண்ணி திருமாவளவன் அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அது நடக்குமான்னு தெரியல. அப்படி நடந்தவங்களை உள்ள கூட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை 2வது வழியை பின்பற்ற போறாரான்னு தெரியல. எங்களுடைய பல கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.